विश्वतत्त्वानां आदिनाथ भगवान की जय, नाथ भगवान की जय, आचार्य कुंज कुंज भगवान की जय, आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय, पूज्य सार महाराज की जय, मुनि संघ की अहिंसा परमो की जय। 18வது 17 வரைக்கும் நேற்று பார்த்தோம். 18வது படிக்கணும். न स्पृश्यते कर्म कलंक दोषैर्यो त्वान्त्वसंकरिव तिक्मरस्मि निरञ्जनं नित्यमनेघमेघं तं देवमाप्तं शरणं प्रपद्ये। अन्वयार्थम जिस प्रकार ध्वांत संकै अंतकार भांत संख्यना अंतकार के समूह से இருட்டு சமூகம் இருட்டுமயமான दिक मरीश्मी बिना सूर्यन दिक मरीशिना सूर्यन स्पृश्यते स्पर्शित नहीं होता தொடுவதில்லை इव उसी प्रकार या जो कर्म कमलंग दोषे कर्म कलंग रूप दोष से कर्म कलंग वடிவமான தோஷத்திலிருந்து நாஸ்பஷ்யதே தொடுவதில்லையோ जो निरंजनम नित्यम अनेकम एकम ஒன்று सा वग देवादिदेव मम मेरे என்னுடைய இதயத்தில் ஆஸ்தாம் விராஜமான் ரகே. சோ எப்படி சூரிய இருட்டு எப்படி இருட்டு சூரியனை தொடுவதில்லையோ, எப்படி இருட்டு சூரியனை தொடுவதில்லையோ, அதுபோல கர்மம் என்னும் அழுக்கு கலங்கம் வடிவமான தோஷம் தொடுவதில்லை. யாரைன்னு கேட்டனா பகவானை. யாரையும் தொடுவதில்லையோ அப்படிப்பட்டவர் நிரஞ்சனம் நித்தியம் அநேகம் மற்றும் ஏகம் வடிவமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவர் பகவான் என்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. अन्य प्रकार से देवादि देव की स्वरूप बताते हैं. வேறு விதமாக தேவாதி தேவனை சொல்றாங்க. कर्म कलंक दोष स्पष्ट इस विशेषण से ये दो अर्थ होता है. இதுல வருது कर्म कलंक दोष स्पष्ट अस्पष्ट. இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் வருது. முதல் அர்த்தம் படி कर्म और दोष को पृथक ग्रहण करना चाहिए. सो முதல் அர்த்தம் படி பாத்தீங்கன்னா கர்மத்தையும் தோஷத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். जो असंख्यात लोक प्रमाण कर्म प्रकृति रूप कलंक से एवं 18 प्रकार की दोष से रहित है, उन्हें कर्म कलंक दोष स्पष्ट कहते हैं. सो முதல் அர்த்தம் படி பார்க்கும்போது தோஷத்தையும் கர்மத்தையும் தனித்தனியாக கிரகணம் செய்யணும். அதாவது அசங்கியாத லோக பிரமாண அளவுக்கு கர்ம பிரகிருதிகள் வடிவமான கலங்கத்தை மற்றும் 18 விதமான தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் பேர் கர்ம கலங்க தோஷ அஸ்பஷ்ட. கர்ம கலங்க தோஷ அஸ்பஷ்டன தொடாதவர். கர்மத்தையும் கலங்கத்தையும் கலங்க வடிவ தோஷத்தையும் யார் தொடுவதில்லையோ அவர் கர்ம கலங்க தோஷ அஸ்பஷ்ட அப்படின்னு சொல்லப்படுகிறார். இரண்டாவது அர்த்தம் படி பார்க்கும்போது कर्म कलंक को के निमित्त से आत्मा में जो अशुद्धता अर्थात दोष रूप परिणाम उत्पन्न होते हैं, उनसे अस्पष्ट उन्हें कर्म कलंक दोष अस्पष्ट कहते हैं. இரண்டாவது அர்த்தப்படி பார்க்கும்போது கர்ம கலங்கம் என்ற நிமித்தம் காரணமாக
ஆத்மாவில் அசுத்தம் வருகிறது, அதாவது தோஷ வடிவமான பரிணாமம் உற்பத்தி ஆகிறது. அந்த தோஷம் என்னும் நிமித்தம் இங்க வந்து ஒன்றும் பண்றது கிடையாது, நிமித்தம் ஒன்றும் தொடுறது கிடையாது. எப்படி மேகம் வீடு இருட்டு போய் சூரியனை தொடுவதில்லையோ அப்படி தோஷம் வந்து பகவானை தொடுவதில்லை. அப்படிப்பட்டவர் கர்ம கலங்க தோஷ அஸ்பஷ்டமானவர். அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் தொடுதல், அஸ்பஷ்டம்னா தொடுதல் கிடையாது. ஆச்சாரி மானதுங்க महाराज ने लिखा है, ஆச்சாரி மானதுங்க महाराज சொல்லியிருக்கிறார், को विस्मयोत्रया यधीनाम गुणैरशेषैस्त्वं संश्रितो निरवकाश सदा मुनि सदाया मुनीश दोषैरुभातै विविधाश्रयात् जातगर्भै स्वप्नांतरे बिन ना कथा विषिदोषी அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. यार अलग अर्थ சொல்றாரு, मुनीश्वर எந்த मुनीश्वर, ये मुनीश्वर गुणों के सारे संसार में कोई अच्छा स्थान ना मिल पाया, अतः वे आपसे समा गया है। अहंकार को अनेक आधार मिल गए, इसलिए दोष समुदाय स्वप्न में भी आपको पास ना आया। इसमें क्या आश्चर्य है, कुछ भी नहीं। सो தோஷங்கள் வந்து தங்கறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதுல வந்து இப்ப அகங்காரம், குரோதம், இந்த மாதிரி எத்தனை இருக்குதோ அதெல்லாம் தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஆனா பகவான் உங்ககிட்ட வந்து இடமே இல்லாம போயிடுச்சு தங்கறதுக்கு. குணங்களே வந்து எல்லா குணங்களும் வந்து உங்க இடத்துல தங்கிட்டு போச்சு. குணங்கள் பூரா வந்து பகவான் கிட்ட போய் தங்கிட்டதுனால தோஷம் தங்கறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. அதனால குணம் எல்லாமே வந்து சம்சாரத்துக்கு அத்தனை குணம் உங்ககிட்ட வந்துடுச்சு. அதனால எங்க எல்லா தோஷம் பூரா எங்கிட்ட வந்து நம்மகிட்ட பூரா தோஷம் வந்துடுச்சு. என்கிட்ட நம்மகிட்ட இடங்குது, குணம் வரத்துக்கு இடமே கிடையாது, சான்ஸ் கிடையாது. அதனால எல்லா தோஷமும் நம்மகிட்ட வந்துடுச்சு, பகவான் கிட்ட எல்லா குணமும் போயிடுச்சு. அதனால குண சமுதாயம் பூரா உங்ககிட்ட இருக்கிறதுனால தோஷம் தான் எங்கிட்ட வந்தது. அதனால கனவுல கூட நாங்க வந்து இது மாதிரி குணங்களை பெறுமா அப்படின்னு இதுவா இருக்குது. அதனால இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு பக்தாம்பர் ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கிறார் 27வது இல்ல. அதனால நம்மகிட்ட என்ன இருக்குது, தோஷங்களுடைய பண்டாரம் இருக்குது. அதனால குணங்கள் வந்து வரமாட்டேன். ஸோ அது பூரா தோஷத்தாலே ரம்பி போயிருக்கிறதுனால குணங்கள் வரமாட்டேன்னு சொல்றேன். மானதுங்க ஆச்சாரியர் பகவானை வந்து இந்த கர்மம் என்ற தோஷமோ அந்த 18 விதமான தோஷமோ தொடர்றது கூட கிடையாது. ஏன்னா ஃபுல்லாவே குணங்கள்ல வந்துட்டு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பகவான் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேன்றார், மனசுல வரமாட்டேன்றார். என்ன பண்றது? அப்புறம் துவாந்த சங்காதி மரஷ்மி பாபோं को ध्वांत कहते हैं. அடுத்த வாக்கியத்துல சொல்றாரு, 2வது லைன்ல வருது இல்ல, யோ த்வாந்த்வ சங்கரிவ திக்மரஸ்மின்னு வருது. திக்மரஸ்மி த்வாந்த சங்கா திக்மரஸ்மி பாபோं को ध्वांत कहते हैं. பாபங்களை துவாந்தம்னு சொல்றோம். உன்கே சமூக கோ துவாந்த சங்க कहते हैं. அது மாதிரி பாபங்களுடைய கூட்டம், சமூகத்துக்கு பேரு துவாந்த சங்கம். அது கூட ஒரு சங்கம் வச்சுக்குது, கூட்டம். ஸோ நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு சங்கம் ஆயிடுறாங்க. அதனால தோஷங்களின் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூரியக்கு அநேக நாமமே ஏக் திக்மரஸ்மி பி ஹை. சூரியனுக்கு பல பேர் இருக்கிறது. சூரியன், பானு, பானுன்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி திக்மரஷ்மி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. பாபோं की समूह को नष्ट करने के लिए जिनदेव सूर्य की समान है. அதனால பகவான் கிட்ட வந்து தோஷமே போறது கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா அவர் பிரகாசம் சூரியன் மாதிரி இருக்கிறார். சூரியனை வந்து இருட்டு தொடுவதில்லை, பகவான் உங்களை வந்து குற்றம் தொடுவதில்லை. அதனால யாரு உங்களை நினைக்கிறாங்களோ அவங்களுடைய குற்றமும் போய்விடுகிறது, அவங்களுடைய பாபமும் போய்விடும் அப்படின்னு சொல்றார். निरंजनम, निरंजनम शब्द की अनेक अर्थ है, यथा निष्कलंक, निर्दोष, विद्यात्व से रहित, सीधा साधा आदि. निरंजनम, निरंजनम शब्द, निरंजन பேர் வைக்கிறாங்க, நிறைய பேர் நிரஞ்சன் கூட பேர் வைக்கிறாங்க.
சோ நிரஞ்சன் அப்படின்னா நிரஞ்சனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அநேக அர்த்தம் இருக்கிறது. அதுல வந்து ஒரு அர்த்தம் பேரு நிஷ்கலங்கம், களங்கம் இல்லாதவர், நிர்தோஷம், தோஷம் இல்லாதவர், முத்தியாத்துவம் இல்லாதவர், அப்புறம் நேர்மையானவர், இப்படி சொல்றாங்களே, அதுக்கு பேர் நிரஞ்சனம். 8 प्रकार की द्रव्य कर्म, अनेक प्रकार की भाव कर्म और 9 प्रकार की नो कर्म से ये आत्मा पर लगे हुए कलंक है. நம்ம மேல கலங்கம் இருக்குது. கலங்கம்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப துணியில கருப்பாயிடுச்சு, கரைப்பட்டுச்சுன்னா கலங்கமாச்சு. சந்திரன்ல வந்து கலங்கம் இருக்குது, வெள்ளையா இல்லாம கருப்பு கருப்பாகுது, நடுமத்துல திட்டு இருக்குது, கலங்கம்னு பேரு. அது மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன கலங்கம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 8 விதமான திரவிய கர்மம் இருக்கிறது. ஆத்மாவில 8 விதமான கர்மம் இருக்கிறது. அநேக விதமான பாவ கர்மம் இருக்கிறது. 9 வகையான நோ கர்மம் இருக்கிறது. 9 வகையான நோ கர்மம் இருக்கிறது. இது எல்லாமே ஆத்மாவில வந்த கலங்கம். அது அந்த கலங்கம் பகவானே நகி பாயே ஜாத்தேகே, பகவான் எடுத்து அந்த கலங்கம் இருப்பதில்லை. அதனால அவர் நிரஞ்சனமாக இருக்கிறார். அஞ்சனம்னா கருப்பு. அஞ்சனம் சொல்லுவாங்கல்ல, கண்ணில் போறதுக்கு பேர் அஞ்சனம். மை, கருமை, அஞ்சனம். நிரஞ்சனம்னா கருப்பின்மை. அப்ப இங்க வந்து அர்த்தம் என்ன இருக்குன்னா கலங்கமின்மை. அதுதான் சொன்னார், பல அர்த்தம் இருக்குது. நிரஞ்சனம்னா அஞ்சனம் போடாதவங்க பேர் நிரஞ்சனம். கருப்புல வந்து கண்ணில் மை போடாதவங்களாங்களா, சோ அது மை இல்லாதவர். அது மாதிரி இங்க வந்து அழுக்கு இல்லாதவர், தோஷம் இல்லாதவர், இப்படி அர்த்தம் வரும். சுதா பசி, த்ருஷா வந்து த்ருஷானா தாகம், பயம், பயம்னா பயம், துவேஷம், ராகம், மோகம், கவலை, முதுமை, ரோகம், மரணம், அப்புறம் வந்து கேத், வேதனை, ஸ்வேத், மதம், அரதி, விஸ்மயம், ஜென்மம், நித்ரை, விஷாத், இப்படி 18 விதமான தோஷங்கள் சம்சார ஜீவனிடத்தில் காணப்படுகிறது. இந்த தோஷங்கள் பகவானிடத்தில் இல்லை. அதனால பகவான் நிரஞ்சனமாக இருக்கிறார். பகவான் சுபாவமேகி रमनशील रहते हैं, वे मिथ्यात्व से रहित होते हैं, इसलिए वे निरंजन है. ஸோ பகவான் இடத்துல பாத்தீங்கன்னா மித்யாத்துவமே கிடையாது. ஸோ மித்யாத்துவம் அழிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால அவர்கிட்ட மித்யாத்துவம் என்ற தோஷம் கூட கிட்ட வரது கிடையாது. அதனால நிரஞ்சனமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நித்தியமாக இருக்கிறார். ஜிஸ்கா கபி வினாஷ் நகி ஓதா உசே நித்திய कहते हैं. பகவான் ஆனதுக்கு அப்புறம் அந்த பகவான் தன்மை என்னைக்குமே அழித்து கிடையாது. அதனால அவர் வந்து நித்தியமாக இருக்கிறார். உசே நித்தியம் कहते हैं. अनेक है, संख्या की अपेक्षा தேவாதி தேவ் அனந்தானந்த है. எண்ணிக்கை நோக்குல பார்க்கும்போது தேவாதி தேவன், அரகந்தர், அப்புறம் அல்லது சித்த பகவான் அல்லது சுத்த ஆத்மா அனந்தானந்தமாக இருக்கிறாங்க. அத உன்னே அநேக கஹாகை. அதனால அனந்தானந்த சித்த பரமேஸ்வரிக்கு நம்ம பூஜை பண்றோம். அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அனந்தம் எண்கை இல்லாம அனந்தமேன்ட்டு அனந்தம் அவ்வளவு காலமா போயின்னுக்கிறாங்க. அவங்க வந்து 6 மாசம் 8 சமயத்துல 608 ஜீவன் போயினே இருக்குது. அது எவ்வளவு காலமா போயினே இருக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லை இல்லாத காலமா போயின்னுக்கிறாங்க. அதனால அனந்தமாயிட்டாங்க, அனந்தமாயிட்டாங்க. உன்னே அநேக கஹாகை. அதனால அநேகம்னு சொல்லப்படுகிறார்கள். अनेक गुणों के समा धार होने से भी भगवान को अनेक कहते हैं. अनेक விதமான குணங்களை அவருக்கு இருக்கிறதுனாலையும் அவரை பகவானை அநேகம்னு சொல்லலாம். एक संख्या की अपेक्षा से अनेक होते हुए भी सभी का स्वभाव समान है. ஒன்று அப்படின்னு கேட்கும்போது இப்ப அநேகமாக எண்ணிக்கை நோக்குல பார்க்கும்போது அநேகமாக இருந்தாலும் எல்லாருடைய சுபாவமும் சமமாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. அதனால சுபாவ நோக்குல ஒன்று, சுபாவ நோக்குல ஒன்று, எண்ணிக்கை நோக்குல அநேகம். அதனால பகவான் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஒன்றாகவும் இருக்கிறார், பலவாகவும் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. சோ ஒன்றாக எப்படி இருக்கிறாங்கன்னா சுபாவ நோக்குல பார்க்கும்போது எல்லாம் ஒன்றாக இருக்கிறார். ஸோ இதுதான் நயம் சொல்றது. ஸோ ஒன்னும் பலவும் எப்படிங்க ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒன்னும் இருக்குது, அநேகமும் இருக்கிறது, பலவும் இருக்கிறது. ஸோ ஒன்று நோக்குல பார்க்கும்போது பகவான்கிட்ட இருக்கிற குணங்கள் வந்து சமமாக இருக்கிறது எல்லார்கிட்டையும். அதனால ஒன்னாதான் இருக்குது. சுபாவ திஷ்டில அவங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான்.
அநேகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா இருக்கிறாங்க, ஒன்னா இருந்தா கூட தனித்தனியாக இருக்கிறார்கள், அனந்தமாக இருக்கிறார்கள், அதனால அநேகமாகவும் இருக்கிறார்கள். ஐசி ஆப்தகி சரணகோமை பிராப்து கர் ஹோத்தாகும். அப்படிப்பட்ட ஆப்தன் இருக்கிறாரே பகவான், அவர் என்னுடைய இதயத்துல இருக்கட்டும். अनित्यगै उपकार अपकार की भावना से रहित है. तो उपकारम अपकारम भावனையிலே இல்லாமல் இருக்கிறார். அவரு கிருதகிருத்திய होने से कुछ करते नहीं. சோ பகவான் வந்து அனீந்திரியம், அனீந்திரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அனீந்திரியம்னா உபகாரமும் பண்ண மாட்டார், கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். உபகாரமும் பண்றது கிடையாது, அபகாரமும் பண்றது கிடையாது, அது மாதிரி பாவனை கிடையாது. அதனால பகவான் வந்து அனீந்திரியம். இந்திரியம் இருக்கும்போது, மனம் இருக்கும்போது தான் சிந்தனை வருது. அது அனீந்திரியம்னா இந்திரியம் இல்லாத இருக்கிறாரு, அதனால அனீந்திரியம். உபகாரமும் பண்ண முடியாது, அபகாரமும் பண்ண மாட்டார். கிருதகிருத்தியம், அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் செஞ்சு முடிச்சு. உன்கி சரணக்கோ கிரகன் கர்னேகா லாப கியா ஹை. அவருடைய திருவடியை நம்ம மனசுல வச்சுக்கிறதுனால, சிந்தனை பண்றதுனால என்ன இருக்கிறது, என்ன லாபம் இருக்கிறது? पर्वत पर पानी की कुछ बूंद भी नहीं पाई जाती है. அதாவது இந்த ஞாபகம் வச்சுக்கணும், உதாரணம், சூப்பர் உதாரணம். சோ மலை மீது மழை பெய்யுது, ஆனால் அந்த மலை வந்து ஒரு துளி கூட தன் கூட வச்சுக்கிறது கிடையாது. फिर भी नदियां पर्वत से निकलती है. இப்படி நதிகள்லாம் எங்கிருந்து தான் வருதுன்னா மலையிலிருந்து தான் வருது. நாங்க மலையில இருந்து தண்ணியே கிடையாது, மலையில ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. மேல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொட்டை மொட்டையா இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது குடிக்கிறது கூட. ஆனா எல்லா நதிகளும் பாத்தீங்கன்னா மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகும். சமுத்திரக்கு பாஸ் அதாக ஜலகை. சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கிறது, ஆனா உன்சே கோய் பி நதி நீர். சோ அந்த கடல்ல இருந்து ஒரு நதி உற்பத்தி ஆகி தண்ணி பக்கம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியில இருந்து நதி உற்பத்தி ஆகிறது கிடையாது, பூமி நோக்கி வர்றது கிடையாது. उपर्युक्त दृष्टांत के अनुसार जो कृतकृत्य है भीतरागी है और आत्मस्थ है, उनकी शरण ग्रहण करने से इष्ट फल को प्राप्त. அதுபோல மேலே சொல்லப்பட்ட உதாரணத்தின் போகும்போது, யார் வந்து கிருதகிருத்தியனாகிட்டாரோ, எல்லாவற்றையும் செய்து விட்டாரோ, வீத்தராகியாக இருக்கிறாரோ, ஆத்மாவில ஆழ்ந்து போயிருக்கிறாரோ, பரிகிரகமே இல்லாம இருக்கிறார். ஒரு சின்ன அளவு குண்டுமணி அளவு கூட தங்கம் கிடையாது, பரிகிரகம் கிடையாது. அவர்கிட்ட யார் போறாங்களோ அவங்ககிட்ட தான் எல்லாம் கிடைக்குது. அவங்க கிட்டதான், பகவான் கிட்ட யார் போறாங்களோ அவங்கதான் இஷ்டமான எல்லா பலனும் அவங்களுக்கு தான் கிடைக்கிறது. எப்படி மலையில வந்து தண்ணி இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லாமே கிடைக்கும், நதி பூரா அங்கேதான் உற்பத்தி ஆகுது. அதனால பகவான் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நிஷ்பரிகிரகி. அந்த நிஷ்பரிகிரகம்னா பரிகிரகம் இல்லாதவர், துணி இல்லாதவர், நகை இல்லாதவர், செல்வம் இல்லாதவர், பணம் இல்லாதவர். அப்படிப்பட்டவர்கிட்ட போகும்போதுதான் மக்கள் விரும்புற அத்தனை செல்வமும் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. इससे विपरीत जो आत्म तत्व को गुण से संपन्न नहीं है, उनकी शरण को ग्रहण करने से इष्ट फल की प्राप्ति नहीं होते. இதுக்கு விரோதமாக எங்க ஆப்தன் தன்மை இல்லையோ, வீத்தராக தன்மை இல்லையோ, ஆத்மாவில போறது கிடையாதோ, தர்மம் அதாவது தர்ம வடிவமா கிடையாதோ, சம்சாரத்துல இருக்கிறாங்களோ, ராகத்வேஷத்துல இருக்கிறாங்களோ, ஆடை அபாரத்தோடு இருக்கிறாங்களோ, நகை அலங்காரத்தோடு இருக்கிறாங்களோ, அலங்காரம் அவங்ககிட்ட போனீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் சுத்தமா. ஏன்னா அது எல்லாம் ஈதுக்குமா, சுத்தமா ஒண்ணுமே கிடைக்காது. அதனால இப்ப கிடைக்குன்னு போறாங்களே அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இதை இருக்கிறத விட்டுட்டு வந்துட்டு தான் போயிடுவாங்க. அதனால சொல்றாரு, கடல் எப்பயாவது கொடுத்துருக்குதா தண்ணி, நதியை கொடுத்தது கிடையாது. இருக்கிறதால ஈத்துன்னு போயிடுச்சு, கிரகணம் பண்ணுது தவிர கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி கடல்ல போயிட்டு எதுவும் நீங்க தண்ணி, நல்ல தண்ணி கொஞ்சம் கொடுங்க, நல்ல தண்ணி கொடுங்கன்னு கேட்ட ஒரு நதி ஒண்ணு உற்பத்தி ஆகட்டுமே, கடல்ல எவ்வளவு தண்ணி வச்சுருக்குது அப்படின்னா உற்பத்தி ஆகாது, நல்ல தண்ணி வராது. அதுபோல எங்க வந்து விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட தேவ தேவதிகள், அப்படிப்பட்ட யக்ஷினிகள், அப்படிப்பட்ட பிரம்மதேவர், என்னன்னா காளி சூலி என்னென்னவோ இருக்கிறாங்களோ, அது அப்படிப்பட்ட தேவர்கள், சேத்திர பாலகர், அவங்க திருவடியெல்லாம் போனீங்கன்னா ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இஷ்டமா ஒண்ணும் கிடைக்காது, கிடைக்குதுன்னு போனீங்கன்னா முட்டாள்தனம் அப்படின்னு இவர் சொல்றார். இல்ல, இஷ்ட பலன் எதுவுமே கிடைக்காது. நீங்க போனீங்கன்னா போய்தான் இருக்கிறதும் போயிடும், இருக்கிறதும் நதியில கிடைக்குது, ஆனா கடல்ல என்ன கிடைக்குது, ஒண்ணும் கிடைக்கிறது கிடையாது.
அது மாதிரி பகவான் உங்க திருவடி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா உங்ககிட்ட வருங்க அத்தனை பேர் பணக்கார ஆயிடுறான், செல்வந்தர் ஆயிடுறான். எத்தனை சக்கரவர்த்தி ஆனாங்களோ எல்லாமே பகவானை ஸ்துதி பண்ணவங்க தான், பகவான் பக்தர்கள் தான் சக்கரவர்த்தி ஆனாங்க, ராஜாவான. எல்லாம் தேவிக்கு பக்தனா போனவங்க எல்லாம் பிச்சைக்காரன் ஆயிடும். எல்லாம் போய் தேவி தேவின்னு கேட்கறவங்க எல்லாமே அதுக்கு ட்ரைனிங் அதுக்கு தான் ஆகுனாங்க. அதனால இப்படி சொல்றாரு, நீங்க அவங்க திருவடி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும் இப்படி சொல்லிட்டாரு. அதனால இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்க. கடல், அதுக்கப்புறம் மலை, மலைக்கடல், ஸோ மலைக்கடல், ஸோ கடல் மாதிரி நிறைய தண்ணிக்குதுப்பா, நிறைய தண்ணிக்குதுப்பா, வாப்பா என்னம்மா அலங்காரம் பாத்தீங்களா, ஐயோ பாக்கிறதுக்கே 2 கண் இருக்கணும், என்ன மாலை என்ன நகை, போனீங்க ஒண்ணும் கிடையாது. அடுத்தது 19. विभासते यत्र मरीचिमालिना विद्यमाने भुवनावभासि स्वात्मस्थितं बोधमय प्रकाशं धम्मेवमाप्तं शरणं प्रपद्ये. तो अन्वय अर्थम, यत्र यहाँ इங்கே, विद्यमाने विद्यमान रखने वाले இருக்கக்கூடிய, भुवनावभासी भुवन का प्रकाशक, मरीचिमाली सूर्य, ना विभासदे शोभित नहीं होता, शोभामान इल्लै, ऐसे स्वात्मस्थितार्थम अपनी आत्मा में स्थित, தன்னுடைய ஆத்மாவில் நிலைக்கக்கூடிய போதமய பிரகாசம் ஞான வடிவமான, ஞானத்தை பிரகாச வடிவமாக கொண்டிருக்கிற தத் அப்படிப்பட்ட, ஆப்தம் ஆப்தன், தேவம் தேவன், சரணம் சரணகோ மை, பிரத்யே பிராப்து கர்த்தாகும். ஸோ இங்கதான் வந்து இது வரைக்கும் இதயத்துல, நீங்க இதயத்துல உங்க திருவடி வரணும்னு சொன்னவரு இந்த ஸ்லோகத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய திருவடி சரணடைகிறேன், போனதுலயும் சொன்னார் இதுலயும் சொன்னார். அதனால போனதுலயும் சொன்னார் சரணம் அடைகிறேன், நான் இந்த சொல்றார் நான் சரணம் அடைகிறேன். நான் 2 சொல்ல சரணம் அடைகிறேன். யார்கிட்ட போய் சரணம் அடைகிறேன் அப்படின்னா சொல்றாரு, யஹா இங்கே विद्यमान रखने पर भुवन का प्रकाशक सूर्य शोभित नहीं होता, ऐसी ही अपनी आत्मा में स्थित ज्ञान रूप प्रकाश को धारक उस आप्त देव को शरण को मैं प्राप्त करता हूँ. இங்கே இருக்கக்கூடிய உலகத்துல சூரியன் பிரகாசம், சூரியமான் பிரகாசம் சோபித்தமாக இருப்பதில்லை. அப்படி ஆத்மாவில் நிலைக்கக்கூடிய ஞான வடிவ சூரியன் இருக்கிறதே உங்களுக்கு, அப்படிப்பட்ட சூரியனை நான் சரணமாக ஆகிறேன். ஏன்னா இது இந்த சூரியன் நம்மளுக்கு சரணமாக இருக்க முடியாது, அது மறைஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம இருக்க முடியாது. ஆனா பகவான்கிற எப்பயுமே பிரகாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ற. பாஷமான பாவார்த்தம், பாஷமான பதார்த்தமே சூரிய கா பிரகாஷ் சர்வ அதிகை, பிரகாசமான பொருள்கள்ல அதிகமான விசேஷமாக காணப்படுவது சூரியன். சூரியனை விட பிரகாசமா நம்ம உலகத்துல பார்க்கறது எதுவும் கிடையாது. இருக்கிறதே பிரகாசம் பாத்தீங்கன்னா சூரியன் தான். அதுக்கப்புறம் தான் சந்திரன், தாரகை, அப்புறம் நம்ம எலக்ட்ரிக் லைட்டு, டியூப் லைட்டு எல்லாமே பார்த்தா அதுக்கப்புறம் தான் வருமே தவிர பிரகாசமா இருக்குதுன்னு பார்க்கும்போது சூரியன். किंतु वह संपूर्ण पदार्थ को प्रकाशित करने में समर्थ नहीं होते. அப்படிப்பட்ட சூரியன் கூட எல்லா பொருள்களையும் பிரகாசமாக வைப்பதற்கு சாமர்த்தியம் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க இருட்டுல நீங்க ரூம்ல கதவை சாத்திட்டீங்கன்னா பாவம், அது சூரியன் வர முடியாது, உள்ள இருட்டாதான் இருக்கு. இல்லைங்க நான் இந்த வீட்டை கூட நான் பிரகாசமாக போன்னு ஆக முடியாது. ஏன்னா நீங்க ஜன்னல் மூட்டீங்க, கதவை மூட்டீங்க, எப்படி சூரியன் உள்ள வருவார்? வர முடியாது, இருட்டாயிருக்கு. ஆனா கேவல ஞானம் இருக்குதுல அப்படி கிடையாது. கேவல ஞான கா பிரகாஷ் அற்புதகை, அற்புதமா இருக்கிறது. அது எந்த கதவும் கிடையாது. எந்த கதவு கூட இருட்டுல இருந்தா கூட கண்டுபிடிச்சிருவார். நீங்க எந்த ஒரு இதுல போய் ஒழுதிங்கன்னா கூட எங்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால இந்த கேவல ஞானத்துக்கு எந்த இருட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயுமே அவர் பிரகாசமா இருக்கிறார். வர்த்தமான காலீன பதார்த்த கோஹி நகி अभी तो भूत एवं भविष्य कालीन पदार्थ को भी
யதார்த்த ரூபசே பிரகாஷித் கர்த்தா ஹை. பகவான் நிகழ்கால பொருள்களை தான் பாக்குறாரு அறிகிறாரு அப்படின்றது கிடையாது. கடந்த காலத்துல எப்ப இருந்ததோ அதையும் அறிகிறார், எதிர்காலத்துல இருக்க போறதையும் அறிகிறார். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவர். இப்ப நிகழ்காலத்துக்கு கண்டுபிடித்த கஷ்டம் நம்மளுக்கு. இவர் வந்து கடந்த காலத்தையும் சொல்றாரு, எதிர்காலத்தையும் சொல்றாரு, 3 காலத்தையும் சொல்றாரு, எல்லா பொருளையும் சொல்றாரு, அறிகிறாரு. அதனால இவருடைய பிரகாசம் இருக்குது சூரியன் கூட ஒப்பிட முடியாது. இருக்கிறதே பிரகாசமான சூரியன்னா, அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிரகாசம் பண்ண முடியாது. ஆனா அது நிகழ்காலத்து தான் பண்ணுது. நம்ம பகவான் இருக்கிறாரு, கேவல ஞானம் என்ற பிரகாசம் இருக்குது, அற்புதமா இருக்கிறது. அந்த கேவல ஞானம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அந்த ஞானம் வந்து நிகழ்காலத்துக்கு அத்தனை பொருளையும் அறிவது மட்டுமல்ல, கடந்த காலத்தையும் அறிகிறது, எதிர்காலத்துல இருக்கிற பொருளையும் அறிகிறது, வரப்போற பொருள் என்னென்ன வரப்போகுதோ அதையும் அறிகிறது. அதுதான் அது சூப்பர்னு சொல்லிக்கிறாங்க. सूर्य का प्रकाश संतापकारी है, किंतु केवल ज्ञान की प्रकाश परम आग्लता की प्रदान करने वाले. சூரியனுடைய பிரகாசம் இருக்கிறது, வெப்பத்தினால நம்மளுக்கு தாபத்தை உற்பத்தி பண்ணுது, கஷ்டத்தை உற்பத்தி பண்ணுது. வெயில் காலத்துல மே மாசத்துல பாத்தீங்கன்னா மே ஜூன்ல ஒரே அனல். ஐயோ என்னப்பா இப்படி இப்படி வெயில் காயுது, வெளியிலே போக முடியாது, தலை காட்ட முடியல. சோ உள்ளேயும் கரண்ட் போயிடுச்சுன்னா உள்ள உட்கார முடியல. சோ அப்படி தாபத்தை உற்பத்தி பண்ணுது சூரியன். ஆனா கேவல ஞானம் என்ற பிரகாசம் அது மாதிரி சந்தாபத்தை, கஷ்டத்தை உற்பத்தி பண்றது கிடையாது. எப்பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. सूर्य का प्रकाश केवल दिन में ही अपना प्रभाव प्रकट करते हैं, परंतु केवल ज्ञान प्रकाश रात दिन का भेद किए बिना सर्वदा अपने प्रभाव दिखाते हैं. சூரிய பிரகாசம் இருக்கிறது, பகல்ல தான் சாமி வருது, இருட்டுல கிடையாது, இரவுல கிடையாது. ஆனா கேவல ஞானம் இருக்குது, அந்த பிரகாசம் இரவு பகல் எப்பயுமே இருக்குது. அங்க சமோசாரணத்துல போனா ராத்திரியும் கிடையாது, பகல் எப்பயுமே பகலாதான், இரவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவருடைய உடம்புல இருந்து அவ்வளவு பிரகாசம் வருது. 1000 சூரியனுக்கு சமமான பிரகாசம் பகவான் உடம்புல இருக்கிறது. அதனால அங்க இருட்டுன்றது எங்க வர முடியும்? அங்க கேவல ஞானம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இருட்டே கிடையாது, இரவும் பகலும் இருந்து எப்பொழுதும் அது பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்ற. आचार्य मानतुंग स्वामी महाराज ने लिखा है भक्ताम्र स्तोत्रम 17 नास्तम कदाचित भयासि नरागम्य स्पष्टीकरोषि सगसा युग पंचगंति आंबोधरो धरणिरुद्र महाप्रभाव सूर्यादिशायी महिमासि मुनीन्द्र लोके. भक्ताम्बरम 17 என்ன சொல்லிக்கிறாரு? ஏ முனீந்திர, ஏ பகவான், आप कभी अस्त नहीं होते हैं. सूर्यन अस्तम आयिरुது, ஆனா நீங்க அஸ்தமே ஆக மாட்டீங்க. आप राहु की द्वारा ग्रस्त नहीं जाते हैं. சூரியன் கூட பாத்தீங்கன்னா ராகுவால முழுங்கப்படுது கிரகணம் வரும்போது, ஆனால் உங்களை எந்த கிரகணம் தொட முடியாது. மேக की द्वारा आपकी तेज छिप नहीं पाता है. சூரியனை வந்து மேகம் மறைச்சிடுது, ஆனா உங்களை எந்த மேகமும் மறைக்கிறது உலகத்துல எந்த மேகத்துக்கு சக்தி கிடையாது. आप युगपत त्रैलोक्य की समस्त वस्तुओं की प्रकाशित करते हैं. நீங்கள் ஒரே நேரத்தில் 3 உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் பிரகாசமாக்குகிறீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் சூரியனை விட அதிகமான மகிமை உடையவராக காண. அதனாலதான் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பகவான் ஏந்தணும், பகவானை ஸ்மரணை பண்ணணும். இப்ப சூரியன் நம்ம மனசுல சூரியன் வரணும், பகவானுடைய சூரியன் இருக்க அது வரணும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. காலையில ஏந்து பகவானே ஸ்மரணை பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்ப நம்ம சூரிய உதயம் அங்க நடக்குது, நம்ம மனசுலயே சூரிய உதயம் இருக்குது. சூரியன் வந்துட்டாரு, பகவான் வந்துட்டார். அப்படிப்பட்ட பகவானை மனசுல நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் வேணும் பாரு, எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும். ரொம்ப துர்லபமா கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப புண்ணியசாலிகளுக்கு தான் பகவானே நினைக்கிறாங்க, இல்ல நினைக்க கூட மாட்டாங்க. பாக்கு கொடுத்து அப்புறம் இருக்கட்டும், நினைக்கிறது கூட கிடையாது. இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவர் பகவான். अज जिनेन्द्र भगवान की पासमान होने पर सूर्य शोभा को प्राप्त नहीं होते हैं. அப்படிப்பட்ட பகவான் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி இந்த சூரியன் கூட சோபாமான இருக்கிறது கிடையாது. சோபமான இருக்குதுன்னா சோபிக்கிறது கிடையாது. அது கூட வந்துச்சுன்னா அதனுடைய எல்லாமே பீக்கா பீக்கா சொல்றாங்க, அது ஒளி இழந்து போயிடுச்சு. பகவான் முன்னாடி வரும்போது சூரியன் கூட பிரகாசம் இல்லாம போயிடுச்சு. वे भगवान अपनी आत्मा में स्थित है.
அப்படிப்பட்ட பகவான் தன்னுடைய ஆத்மாவில் நிலைத்திருக்கிறார். ஏவம் ஞான ரூப பிரகாசசே சயுக்தகை, ஞான வடிவ பிரகாசத்தில் சேர்ந்திருக்கிறார். மை உன்கி சரணகோ பிராப்து கர்த்தாகும். அப்படிப்பட்ட பகவானுடைய திருவடியிலே நான் பாதுகாப்பாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பகவான் உங்க திருவடியில வந்துட்டேன், நானு எனக்கு பாதுகாப்பு நீங்க தான். நீங்க தான் எனக்கு பாடி கார்டு, நீங்க தான் எனக்கு வந்து ரக்ஷகர், நீங்க தான் எனக்கு வந்து கைடு, இது கார்டியன். ஸோ அப்படி எல்லாமே பகவான் ஆக்கி, பகவான் உங்களை விட்டு என்ன கிடையாது, யாருக்குறாங்க, என்னை யாரும் காப்பாத்துறது ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் திருவடியில போய் காலை அவருக்கு பிடிச்சிக்கணும். பகவான் உங்களை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். संसार की समस्त जीव अपनी त्राता के अन्वेषण कर रहे हैं। अपनी विधि विविध दुखों की बचने के लिए इस जीव ने जिनको शरण रूप स्वीकार किया गए वे स्वयं अशरण थे. சம்சாரி ஜீவன்கள் கஷ்டம் வரும்போது ஏதாவது யார்கிட்ட போலாம், நம்ம கஷ்டம் எங்க போனா தீரும் அப்படின்னு தேடுறாங்க. அதாவது பணம் இல்லாம பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு, காசு வேணும் இன்னைக்கு, இப்ப யார்கிட்ட போனா கடங்காவது கிடைக்கும், பணம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆள் தேடுறாங்க. ரோகம் வந்தவன் எந்த டாக்டர்கிட்ட போனா மருந்து கிடைக்கும்னு பாக்குறாங்க. ஸோ அது மாதிரி எந்த போய் என்ன வேணுமோ அது எங்க கிடைக்குதுன்னு மக்கள் என்ன பண்றாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அங்க போய் நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னா தீரத்து கிடையாது. பலவிதமான துக்கங்கள்னால மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அங்கங்க இடம் தேடுங்கிறாங்க, ஆள் தேடுறாங்க, அதுக்கப்புறம் மனுஷனை தேடுறாங்க, யாருக்கு தேடி தேவி தேவதாவை தேடுறாங்க. ஆனா பகவானுடைய திருவடியில யார் தேடி போறாங்களோ, பகவானை திருவடியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாப்பா இருக்கிறாங்க. மற்றவங்கள போய் சேர்ந்தவங்க எல்லாமே பாதுகாப்பு இல்லாதவங்களா ஆயிடுச்சு. என்னைக்குமே அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அசரணம், பாதுகாப்பே கொடுக்க முடியாது மற்றவங்களால. ஏன்னா அவங்களே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்க. अद अनादि काल से एक जीव संत्रस्त रहा है। अब वह जिनेन्द्र भगवान की शरण को प्राप्त कर रहा है, क्योंकि वे समस्त अनादों की नाथ है. அதனால இந்த அனாதி காலமாக இந்த ஜீவன் இந்த பகவான் கிட்ட வந்ததே கிடையாது, அல்லது வந்தா கூட நம்புறது கிடையாது, சரணமா ஏத்துது கிடையாது. அதனால இதுக்கு இது வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம சுத்தின்னு. அனாதி காலமாக இந்த ஜீவன் வந்து பகவான் ஜின தர்மத்தை ஏத்துக்கவே இல்லை, பகவானை அது சரணமாக ஏத்துக்கிறது இல்லை. அதனால இது என்ன ஆயிடுச்சு, சரணம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாம பிறவில சுத்தின்னு இருக்கு. ஆனால் யார் பகவானுடைய திருவடியில சரணமாக வந்தார்களோ அவர்கள் ரட்சணை செய்யப்படுகிறார்கள். கிருஷ்ணன் சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்கள் பாவங்கள் எல்லாமே போய்விடும். சோ எங்கிருந்து ஏத்து போட்டா இங்கிருந்து ஏத்து போயிட்டு அதெல்லாம் கூட எங்கிருந்து ஏத்து போனதாங்க. சோ நம்ம சொன்னதுல அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சொல்றதை விட்டுட்டோம், அதனால எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரட்சணை பண்ண, பாபிகளே வாங்க, உங்களை பகவான் ரட்சணை செய்கிறார், உங்களோட வந்தீங்கன்னா அவங்க காப்பாத்துக்கிறார் அப்படின்றாங்கள. அது மாதிரி நம்மளுடைய பகவான் தான் அது மாதிரி ரட்சணை செய்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா இவர் அனாதைக்கு எல்லாமே அனாதையா இருக்கிற நம்மளுக்கு, அவருக்கு நம்மளுக்கு இப்ப அனாதைகளுக்கு எல்லாமே பாதுகாப்பு தரக்கூடியவராகிறார் பகவான். समस्त अभायों का विनाश करने में समर्थ है. எல்லா விதமான அபாயங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாமே அவர் வந்து அதை நீக்குவதற்கு சாமர்த்தியம் பகவான் கிட்டதான் இருக்கிறது. அதாவது யார் அவருடைய பரிபூர்ணமாக அவருடைய பாதங்களில் சென்று சரணம் அடைகிறார்களோ அவர்களே பாதுகாப்பாக ஆகிறார்கள். இல்லை எப்பெல்லாம் கஷ்டம் வந்துச்சுன்னா புராணங்கள் படிங்க. மானத்துங்க ஆச்சாரியர் கஷ்டம் வந்தது, அவர் யார பாடினார், எந்த தேவி கிட்டையும் போல, ஐயோ தேவி என்னமா இப்படி கொண்டாந்து கடனை விட்டாங்க, நீ பார்த்து நீ என்ன பண்ற, நீ தேவி அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கவே இல்லை. பகவானை ஸ்துதி பண்ணார், தானாவே விளங்கி போயிடுச்சு. அது மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கஷ்டம் வந்து போது பகவானை தான் நினைச்சாங்க. சோ பகவானை நினைச்ச உடனே எல்லாமே பாம்பு கூட மாலை ஆயிடுச்சு. சம்பந்த பத்ர ஆச்சாரியருக்கு வந்து இது கூட பாத்தீங்கன்னா பகவான் வந்து அவர் அந்த பாடினாரா, எல்லா கஷ்டம் போயிட்டு. இப்படி கஷ்டங்கள் போறதுக்குன்னா பகவான் கிட்ட தான் வரணும், வேற எங்கேயும் போனாலும் இப்ப கஷ்டம் போகாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆச்சாரியரே சொல்றாரு, உங்க திருவடியில வந்து நான் உங்க பாதுகாப்பாயிட்டேன், நான் எனக்கு பயமே கிடையாது, பாதுகாப்பாயிட்டேன், எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி எவ்வளவு நல்ல பாவனைகளோட எழுதுகிறாரு. அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு.
அதுக்கப்புறம் 19 20 विलोक्यमाने सदि यत्र विश्वं विलोक्यते स्पष्टमिदं विविक्तं शुद्धं शिवं शान्तमनाद्यनन्तं तं देवमाप्तं शरणं प्रपद्ये। यत्र जिसके யாருக்கு विलोक्यमाने अवलोकन करने की பார்ப்பதற்கு சதி பர் இதம் இங்கு விஸ்வ ஜகம் உலகம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாக விவிக்த பிரதக் விலோக்கியதே தெரிகிறதோ ஜோ சுத்தம் சுத்தம் சிவம் சிவம் சாந்தம் சாந்தம் அவர் அனாதி அனந்தம் அனாதி அனந்தமாக இருக்கிறார். தத் உஸ் ஆப்த ஆப்தன் தேவகி சரண் தேவனுடைய பகவானுடைய திருவடியை பிரத்யதே பிராப்து கர்த்தாகும். சோ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு அவலோகன் கர்னே பர் இஸ் ஏக் ஜகத் ஸ்பஷ்ட பிரதக் திகாயி தேத்தே. சோ பகவான் தர்சனம் பண்ணும்போது இந்த உலகம் தனியாகவே தெரிகிறது, பிரதக்கமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சுத்தமானவர் சிவ வடிவமாக இருக்கிறார், சாந்த வடிவமாக இருக்கிறார், அனாதி அனந்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆப்தனுடைய திருவடியை சரணமாக அடைகிறேன் சொன்னார். सो मनुष्य का मन सुक्त गुण से आपूरित है। वह नित्य नवीन पदार्थ को देखने की अभिलाषा एवं प्रयत्न करता है। इस जीवन ने अनादि काल से अध्यावधि पर्यंत संसार के अनंत वस्तु को अनंतों बार देख लिया, परंतु उसे संतोष प्राप्त नहीं हुआ. सो மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா மனசுல எப்பயுமே ஒரு குணம் இருக்குது. என்ன குணம்? திருப்தியே கிடையாது. அவங்க திருப்தி இல்லாத குணம் இருக்குது. சோ என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஏதாவது ஒண்ணு புதுசா பொருளை பார்க்கணும். அது மாதிரி ஒரு அபிலாஷை இருக்கிறது. இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சுதான் அப்படிலாம் கிடையாது. ஏங்க புதுசா ஏதோ ஒண்ணு வந்து வாங்க பார்க்கலாம். சோ புதுசா ஒண்ணு வந்துக்குது, மார்க்கெட்ல பார்க்கலாம். புடவை வந்துக்குது, புதுசா ஒண்ணு பார்க்கலாம். ஏதோ ஒரு பொருள் புதுசா வந்துச்சுன்னா, புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறது. அதுக்காக முயற்சியும் செய்யறாங்க. அது புதுசா இருந்துச்சுன்னா பார்க்கணும், வாங்கணும்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஜீவன் அனாதி காலமாக இருந்து முயற்சி பண்ணே இருக்குது. இந்த சம்சாரத்துல அனந்த பொருள்களையும் அது அனந்த முறை பார்த்திருக்கிறது. நம்ம பார்க்காதே கிடையாது. இது வரைக்கும் எத்தனை பொருள் நம்ம பார்த்துக்கிறோம்னா அனந்த பொருள் பார்த்திருக்கிறோம். சோ அந்த பொருள் அப்படியே இருக்குதுன்னா அப்படி கிடையாது, மாறினே இருக்குது. அதனால நம்மளும் அதை பார்த்த பொருள் இப்ப காணாம போயிடுச்சு. எத்தனை பொருள் பார்த்தோமோ எல்லாமே இப்ப இருக்குதான்னு கேட்டா இப்ப இருக்கிறது கிடையாது. அந்த சமயத்துல பார்த்தோம், ஆனா அது சமயத்துல கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அது இல்லாம போயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், புதுசா பாக்குறோம். இப்ப என்ன அதே போல திரும்பி பார்க்கும்போது புதுசா பாக்குற மாதிரிதான் இருக்குது. இப்ப எதுவுமே பாத்தீங்கன்னா, இப்ப இட்லி சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா நேற்று சாப்பிட்ட இட்லி தான், ஆனா இன்னைக்கு ஒரு இட்லி வருதுன்னு வச்சு இப்ப புதுசா பாக்குறேன் இந்த இட்லி. நாங்க புதுசா பாக்குறோங்க இட்லி. அது சோ அந்த இட்லியை இப்ப புதுசா பார்க்கும்போது எவ்வளவு உற்சாகம் வருது, அது மாதிரிதான் பாக்குறோம் நம்ம. ஏன்னாங்க நேத்துக்கு தான் பாத்தீங்க இந்த இட்லி, முந்தா நேத்து பாத்தீங்க, அதுக்கப்புறம் வருஷ கணக்கா பாத்துங்கிறீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. பார்த்த இட்லி தானே எங்கன்னா அது நம்மளுக்கு அது பக்கமா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகுது. இல்லைங்க இப்பதாங்க சுட வந்தது, புது இட்லி சுட இருக்கு. சோ அப்படின்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்ல. அப்ப அனந்த முறை அதே போலயே பார்த்திருந்தா கூட இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி. அது மாதிரி உலகத்துல அத்தனை பொருள்களையும் நம்ம அனந்த முறை பார்த்தாச்சு, அனுபவம் பண்ணியாச்சு, விட்டாச்சு. ஆனாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நம்மளுடைய பார்வை இருக்கு. அதுதான் சொல்றாரு, திருப்தியே கிடையாது நம்ம மனிதருக்கு அல்லது மனசு. எப்பயுமே திருப்தி கிடையாது, அனைத்தே கிடையாது. உசே சந்தோஷ பிராப்தி நகி ஹுவா. அதனால இது வரைக்கும் சந்தோஷமும் பிராப்தி ஆகவே இல்லை. அப்படிப்பட்ட பதார்த்தங்களை देखने पर राग द्वेष की ज्वाला और भी प्रचंड हो गई. அதனால இது மாதிரி எத்தனை பொருள் திரும்பி புதுசா அதே பொருள் திரும்பி வருது, புதுசா பாக்குற மாதிரி பாக்குறோம். அதனால ராகமும் துவேஷமும் நெருப்பு எரிஞ்சினே இருக்கிறது, பிரச்சண்டமாக இருக்கிறது, ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஏன்னா பாருங்களேன், இந்த பொருள் நான் முன்னாடி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படின்னா தோன்றதே கிடையாது. இப்பதாங்க பாக்குறேன் அப்படின்னு பாக்குறதுனாலதான் ராகம் வருது. அப்ப புதுசா வந்துக்குது பாத்து, புதுசான பலகாரம் நம்ம தட்டுல வந்துடுச்சு. இல்ல கிடையாது, சாப்பிட்டு காலையில சாப்பிட்டு அதெல்லாம் கிடையாது, புதுசா வந்துக்குது.
அப்ப உடனே ராகம் வருது, புதுசன்னா ராகம் வருது. பாசன்னு வச்சுக்கலாம், சரின்னா பார்த்து தானே விட்டுருவோம். ஆனா அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளும், உலகத்துல அத்தினி பொருளையும் புதுசா பாக்குறோம் அந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்றதுனாலதான் ராகம் வருது, துவேஷம் வருது, அது மாதிரி ஜுவாலா வருது, எரியுது. பகவான் ஏன் வரல இப்பதான் புரியுது. அவர் தான் பார்த்தாரு. இப்ப அந்த காலத்தையும் பாக்குறாரு, நீங்க 3 காலத்தையும் பாக்குறது அந்த பொருளை பாக்குறதுனாலே, பார்த்த பொருள்ன்றதுனால அவருக்கு ஆசை வர மாட்டேன். நம்மளுக்கு ஆசை வருது, அவர் ஏன் வருதுன்னு அவர் நம்ம எல்லாத்தையும் பாக்குது, நம்ம இப்பதான் பாக்குறோம். அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்தாரு. அந்த காலமா நடந்ததையும் பாக்குறாரு, அந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பாக்குறாரு, நிகழ்ச்சி 3 காலத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சோ அந்த பொருள் எப்படி தெரியுது அது? அப்ப எப்படி ஆசை வரும்? அவருக்கு வர முடியாது. तो जिनेन्द्र भगवान संपूर्ण विश्व को देखते हैं एवं जानते भी है. அதனால ஜினேந்திர பகவான் வந்து முழுமையாக உலகத்தை பார்க்கிறார், அறிகிறார். जो उनकी श्री चरणों का दर्शन करता है उसके द्वारा समस्त विश्व स्पष्ट रूप से दिख लिया एवं जान लिया जाते हैं. அதனால பகவான் வந்து தெளிவாக மூன்று உலகத்தையும் பார்க்கிறார், அறிகிறார். அவர் மட்டும் அறியவில்லை, எந்த ஸ்ராவகன், யார் வந்து எந்த மனிதர், எந்த ஜீவன் அவருடைய திருவடியை தர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து ஸ்பஷ்டமாக பார்க்கிறார்கள். அவர்களும் ஸ்பஷ்டமா பார்க்கறாங்க, அறிகிறார்கள். उसे अन्य कुछ जानने की आवश्यकता ही नहीं है. அவங்க வேற பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு முறை பகவானை போய் பார்த்துட்டாங்க, பகவானை பார்த்துட்டாங்கன்னா வேற என்னத்தை பார்க்கணும் அவசியம், ஏன்னா பகவான் கிட்ட எல்லாமே இருக்கிறது, எல்லாத்தையுமே தெளிவாக அறிகிறார்கள் சொல்றாங்க. இது நம்ம சிந்தனை பண்ண வேண்டியது. ஏன்னா பகவான் போய் பார்த்தோன்னா அப்புறம் வேற எந்த பொருளுமே பார்க்கணும், நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு அப்படி நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க. பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் மற்ற பொருள்கள் எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லாம போச்சு? கைசேகே சிந்தனைக்கு உத்தாரணம். கைசேகே அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? சுத்தம். जो पर से विविक्त होते हैं उसे शुद्ध कहते हैं. भगवान राग द्वेष से अत्यंत शून्य होने के कारण शुद्ध है. பகவான் சுத்தமாக இருக்கிறாருன்னா வேற ஒண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது அவர்கிட்ட, அதனால அவர் சுத்தமாயிட்டார். அதனால வேற ஒண்ணு சம்பந்தம் வரும்போது தான் அசுத்தமாச்சு. வேற சம்பந்தமே இல்லாம சுத்தமாகிறாரு. என்ன கிடையாது அவர்கிட்ட? ராகமும் விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, கர்மமும் கிடையாது, நோ கர்மமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அவரு பியூரா இருக்கிறார், 100% பியூர் அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி சுத்தம். சிவ வடிவமாக இருக்கிறார். சிவம் என்ற சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அதுல வந்து சிவம் என்ற சப்தத்துக்கு மங்கள வடிவமாக இருக்கிறார், கல்யாண வடிவமாக இருக்கிறார், இதத்தை செய்பவராக இருக்கிறார். பல அர்த்தங்களோட கூடியது இந்த சிவம். சுக வடிவமாக, சுகத்துக்கு பேரு சிவம் தான் சொல்றாங்க. மங்களம்னா சோ மங்கள வடிவம்னா என்னன்னு கேட்டா அது நல்ல நன்மை செய்யக்கூடியது. மங்களம்னா கல்யாணம்னா அதுவும் நன்மை செய்யக்கூடியது, ஆத்மாவுக்கு இதத்தை செய்யக்கூடியது. அப்படிப்பட்டது சிவம். பகவான் கல்யாணக்காரி ஓனேசே சிவகை. பகவான் வந்து சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார், அதனால அவரு சிவமாக இருக்கிறார். பகவான் தான் சிவம். சிவன் பேரு பகவானுக்கு. ஏன் கேட்டீங்கன்னா சிவன்னா அவரு கல்யாணம் பண்றார், நம்மளுக்கு ஆத்ம கல்யாணம் பண்றார், நம்மளுக்கு வந்து சுகத்தை கொடுக்கிறார், அதனால பகவானுக்கு பேர் சிவன். शांत, जिसने अपनी समस्त वैघारिक भावों को विनष्ट कर दिया है वह शांत कहलाते हैं. ரொம்ப சாந்த அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு ஒரு பேர் சாந்த, அமைதியானவர், எல்லா விதமான விகார உணர்வுகளும் இல்லாதவர், ஐத்தவர், அதனால அவர் பேர் சாந்த அப்படின்னு சொல்றாங்க. அனாதி அனந்தகை, இந்த நாளும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடைமொழி. அனாதி அனந்தகனா ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அனாதி ஆரம்பம் இருக்கும்போது அதுக்கு பேர் ஆதி, விநாசமாகுது அதுக்கு வந்து அந்த முடிவு. சோ தொடக்கம் வரும்போது ஆதி வருது, முடிவு வரும்போது அந்தம் வருது. ஆனால் யாரு வந்து ஆதி அவர் அனந்தம் இல்லாதவராக இருக்க, தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்கிறாரோ உனே அனாதி அனந்த கத்தேகே, அவரே அனாதி அனந்தன் சொல்லியிருக்கிறாங்க. தேவாதி தேவாதி और अंत से रहित है. सो தேவாதி தேவன் இருக்கிறாரே, தொடக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், அதவே அனாதி அனந்தகை. मैं ऐसी आपकी शरण को प्राप्त होता हूँ. நான் அப்படிப்பட்டவர்களுடைய திருவடியில
போய் பாதுகாப்பாக இருக்கிறேன், பாதுகாப்பாக பிராப்தியானேன், பாதுகாப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு வந்து அதனால யாரு வந்து சம்யக் தர்ஷனம் அடைஞ்சிட்டாங்களோ அல்லது பகவான் திருவடியை தான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாதுகாப்பாயிட்டாங்க. அவங்கள யாரும் இன்னும் அடையவே இல்லை, அவங்களுக்கு நினைக்கவே இல்லை, அவங்க கிட்ட போகவே இல்லை, அவங்க வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க சம்சாரத்துல. எவ்வளவு காலம் பாதுகாப்புனா சம்சாரம் சுத்தினே இருக்க வேண்டியதுதான் அவங்க. ஸோ அது மாதிரி ஜீவன் நினைச்சா ரொம்ப ரொம்ப கருணை வருது. இது ஏன்னா இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைச்சது மனுஷனா பிறகுறதுக்கு, ஜெயின குலத்துல பிறந்தது. ஆனா பகவானோட தரிசனம் பண்றதுக்கு கூட எண்ணம் வரலையே, பேர் சொல்றதுக்கு கூட எண்ணம் வரல, சிந்தனை பண்றதுக்கு கூட எண்ணம். எவ்வளவு துர்பாகியசாலிகள். ஸோ அவங்களை நினைச்சானா கருணை வருது. ஐயோ பாவம், இவ்வளவு பெரிய பாக்கியம், சான்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. அது மாதிரி சான்ஸ் கிடைச்சும் கூட பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட வர மாட்டேன், பகவான் நினைக்க மாட்டேன். ஐயோ பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால இவர் என்ன சொல்றாரு, சந்தோஷப்படுறார். நான் அப்படிப்பட்ட பகவானுடைய திருவடியில எனக்கு பிராப்தி ஆகி போச்சு, இனி எனக்கு என்ன கஷ்டம், ஒரு பயமும் கிடையாது, கஷ்டம் கிடையாது அப்படின்னு நினைக்க சொல்றாரு. 21 ஏன ஷதா மன்மதமான மூச்சா விஷாத நித்ரா பயசோக சிந்தா ஷயோ நலேனேவ தரு பிரபஞ்சஸ்தம் தேவமாப்தம் சரணம் பிரபத்தே. जिस प्रकार எப்படி அனலேன் அக்னிக்கு துவாரா, அக்னியின் மூலமாக, தரு பிரபஞ்ச விருக்ஷகி சமூகம் மரத்தின் கூட்டம், ஷயகோ கராயா ஜாத்தாக எரிக்கப்படுகிறதோ, உஸ்கே அதுக்கு, இவ சமானே சமமாக, ஜிஸ்னே மன்மதமான மூச்சா விஷாத நித்ரா பய சோக சிந்தா காமம் மானம் மயக்கம் விஷாதம் சோகம் நித்ரை பயம் சோகம் சிந்தை முதலானவைகளை சதா அழித்து விட்டாரோ, தம் அப்படிப்பட்ட ஆப்தன் தேவன் என்னுடைய பாதுகாப்பிற்கு அவர் ஆயிட்டார். அவருடைய பாதுகாப்புல நான் போயிட்டேன், நான் பாதுகாப்பாக நான் பிராப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாதங்கள்ல போய் சரணம் அடைஞ்சிட்டேன், அதனால என்ன பாதுகாப்பு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா 21ஆவதுல எப்படி வந்து நெருப்பு மரங்களுடைய சமூகத்தை காட்டுல போகுது, எல்லா நெருப்பு வச்சுன்னா எல்லா மரமும் அழிச்சிடுது, ஒன்னாவே அழிச்சிடுது. சோ அதனால நெருப்புக்கு முன்னாடி எதுவுமே எல்லாமே சின்னதாயிடுச்சு. அதனால இந்த நெருப்புன்றது எவ்வளவு மரம் வேணாலும் போடுங்க, நெருப்பு கிட்ட அதெல்லாம் ஒன்று அது. அதனாலதான் அந்த யானை பசி தீன்னு சொல்றாங்களே, பசி யானை பசி, அது மாதிரி அவ்வளவு பசி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. எது போட்டாலும் பாத்தீங்கன்னா அப்படியே பஸ்மா போயிடுமா. அது மாதிரி இந்த அறிவு நெருப்புக்கு வந்து திருப்தி ஆகிறது கிடையாது, எவ்வளவு போட்டாலும் பாத்தீங்கன்னா பஸ்மா. அது மாதிரி எண்ணினே இருக்குமோ தவிர அணைவிட்டு கிடையாது. அப்படி எல்லா மரங்கள் சமூகத்தை அது அழித்து விடுகிறது. அது போல யார் காமம் மானம் அப்புறம் வந்து மயக்கம் அப்புறம் தூக்கம் பயம் சோகம் கவலை போன்ற எல்லாவற்றையுமே அவரு தியானம் என்ற நெருப்புல எல்லாத்தையும் அழிச்சு போயிடுது. அதனால ஒண்ணுமே கிடையாது. காம இச்சை அந்த ஆசை கிசை எல்லாத்தையுமே அவர் மரத்தை எரிக்கிற மாதிரி தியான நெருப்புல அழிச்சிட்டார், அழிஞ்சு போச்சு. அதனால அது கிட்டே வர முடியாது, நெருப்பு கிட்டே எதுவுமே வராது. அப்படி அழிச்சப்பட்டவரே அப்படிப்பட்ட பகவான் திருவடியில நான் போயிருக்கிறேன். அப்ப எனக்கு மட்டும் எப்படி வரும் அந்த நெருப்பு? எனக்கு அன்னையும் தானே எரிக்கும் இல்ல. அந்த நெருப்பு கிட்ட போனோம் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளும் எரிய ஆரம்பிச்சது இல்ல. அது மாதிரி பகவானுடைய நெருப்பு கிட்ட போன உடனே நம்முடைய கர்மமும் எரிய ஆரம்பிச்சு, நம்ம கர்மமும் தானா எரிய ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணும் அந்த கர்மம் வந்து என்ன, அது தானே எரியிற கர்மம் என்ன வந்து என்ன பண்ணும், எரிஞ்சு தானே சாம்பலாயிடுது. அதனால நான் பாதுகாப்பாயிட்டேன். இப்படி விரோதி இருக்கிறாங்களே, கர்மம் தான் விரோதின்னு சொல்றாங்க. அந்த விரோதியை அழிக்கிறதுக்கு ஒரு நெருப்பு வேணும்னா பகவான் கிட்ட போயிருக்கு. இப்படி சொல்றாரு. கைசேகே சோ எப்படிப்பட்டவர் நம்மளுடைய பகவான்? நம்மளுடைய பகவான் எப்படிப்பட்டவர்? மன்மத நோ கஷாய வேதனீய கர்மமே வேத விஷயத்தின் பிரகிருதி है श्रीवेद पुरुषवेद अथवा नपुंसक वेद के उदय से अद्भुत होने वाले काम वासना को मदन कहते हैं. सो மதன் சொல்றாங்கல்ல, மதன்னா காமன், காமதேனு சொல்லுவாங்கல்ல, மதன் மன்மதன். சோ மனசை கவரக்கூடிய மதன் அவர்.
சோ மதன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்றாரு நோ கஷாயத்துல 9 நோ கஷாயம் இருக்குது. சோ அந்த நோ கஷாயத்துல வந்து 3 பிரகிருதி இருக்கிறது. ஸ்ரீ வேதம், புருஷ வேதம், நபுசக வேதம் அப்படின்னு 3 வேதம் இருக்கிறது. சோ அந்த வேத உதயத்தினால நம்மளுடைய காம இச்சைகள் வெளிப்படுது. அதனால அதுக்கு பேரு மதன் சொல்றாங்க. இஸ் மதன் மனக்கோ மதன் கர் ஒரு சந்திராசித் கர்த்தாகே. சோ அந்த மதன் இருக்கிறாரு, அந்த கர்ம உதயம் இருக்குது. ஸ்ரீ வேதம், புருஷ வேதம், நபுசக வேகம் உதயம் இருக்கும் போது அந்த வேதனை இருக்கிறது. அந்த வேதனை என்ன பண்ணுது, மனசை போட்டு அப்படி அரிக்கிறது. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உசே காமகி ஹி மன்மத் கக்தே ஹே. சோ அந்த காமத்தை தான் அது மனசை வந்து உறுத்தக்கூடியது, மனசை வந்து துக்கத்தில் வைக்கக்கூடியது. அதுக்கு பேரு இந்த மன்மத். அப்படிப்பட்டதுதான் இந்த மன்மத், மனசை அழிக்கும். அப்புறம் மானம் கஷாய चारित्र मोहनीय कर्म के उदय से कषाय को उत्पन्न होते हैं. கஷாயம் பார்க்கும்போது சாரித்திர மோகனிய கர்ம உதயத்தினால கஷாயம் உற்பத்தி ஆகிறது. 4 விதமான கஷாயம் இருக்கிறது. அதுல ஒரு கஷாயம் மான கஷாயம். परकीय गुणों को सहन ना करने वाले और अपने आप को सर्वश्रेष्ठ मानने वाले जो भाव मन में उत्पन्न होते हैं उसे मान कहते हैं. சோ மானம்னா என்னது அப்படின்னா, மற்றவர்களுடைய குணங்களை பார்த்து அதை நம்மள சகிக்க முடியுது கிடையாது. அப்படியே அவங்க குணம் அவ்வளவு நல்ல குணம் இருக்குதுன்னா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, மனசுல அப்படியே பொறாமை நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். ஒரு பணக்காரனை பார்த்து யாரும் சொன்னாங்க, அவ்வளவு பணம் இருக்குது அவருக்கு, அவ்வளவு பணம் ஆயிடுச்சு அவருக்கு, இவ்வளவு பணம் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு இவரு அப்படியே எரிய ஆரம்பிக்கிறார்ல. அது மாதிரி இந்த மற்றவங்களுடைய குணங்களை பார்த்து இவருக்கு வந்து மனசுல அது மாதிரி ஒரு எரிதல் நடக்கிறது. அது ஏன் வருதுன்னு கேட்டா மான கஷாயம். அதே மாதிரியே உயர்ந்த அப்படியே தன்னை வந்து எப்பயும் உயர்வா நினைக்கணும், அது ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் மற்றவங்களோட உயர்வாக நினைக்கிறேன், உயர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறேன்ல. சோ அதுக்கு பேரு மான கஷாயம். அப்போ வந்து மான கஷாயம் உதயம் இருக்கிறது. எங்க நீங்க இப்படி நானா பண்ணேன், நான் எப்ப பண்ணேன் எங்க நான் அது மாதிரி பண்ண சின்னவன் ஆயிடுவேன். அதனால எப்பயுமே அந்த உணர்வு இருந்துனே இருக்குது. நான் வேணா எப்பயுமே நான் உயர்வாக பார்க்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்து நான் கெட்டிக்காரன், நான் உயர்ந்தவனா இருக்கிறேன், நான் மத்தவங்கள சேஷ்டனா இருக்கேன், நானா பண்ணுவேன் தப்பு. சோ அப்ப மத்தவங்க ஏதாவது தப்பு சொன்னாலும் உடனே தான் கோவம் வருது. ஏங்க அடுத்து மான கஷாயம். நான் உடனே மறுத்துருவேன். ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மறுப்பு தான் சொல்லுவோம். அப்படிலாம் நான் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா மான கஷாயம். சோ இப்படி இந்த மான கஷாயம் இருக்குது, அது வந்து தன்னை உயர்வாகவே நினைச்சுக்குது. மற்றவங்களை வந்து குணங்களை பார்த்து அதுக்கு பொறாமை உணர்வு எரிதல் நடக்கிறது. அதுக்கப்புறம் தன்னை பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு இருந்துனே இருக்குது. அந்த மானம் இருக்கிறதுனால தன்னை எப்பயுமே உயர்வாக நினைக்கிறது. அது பேர் மான கஷாயம். अपने तुच्छ उपलब्धियों को सर्वश्रेष्ठ मानने का भाव मान का कारण ही होते हैं. தனக்கு எடுத்த பிராப்தியான சில உபலப்தி லாபங்கள் கிடைச்சிருக்குது. சோ அதான் சொல்றாங்க 8 விதமான லாபம். தனம், அப்புறம் வந்து உடல் பலம், அதுக்கப்புறம் குலம், அப்புறம் ஜாதி, இப்படி புகை, இதெல்லாம் இருக்குல்ல. 8 விதமா மதம் சொல்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ஏதோ ஒரு புண்ணிய கர்ம உதயத்தினாலேயோ அது வந்து அல்லது பாப கர்மத்தினுடைய சயத்தினாலேயோ ஞானம் வந்தது அல்லது ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு அது பிராப்தி காரணமா தன்னை உயர்வாக நினைக்கிறேன். தன்னை வந்து எவ்வளவு பெரிய தெரியுமா, நான் எவ்வளவு ஞானம் தெரியுமா எனக்கு. சோ ஞான மதம் ஒண்ணு இருக்குது. சோ ஞானம் வந்து என்ன நிறைய மத்தவங்க காட்டினா அதிகமான ஞானம் இருக்குது எனக்கு. இப்படி தன்னை எல்லாத்தையுமே உயர்வா நினைக்கிறோமே. ஏன் நினைக்கிறோம்? மான கஷாயம் இருக்கிறது. அதனால எப்பயுமே அது மாதிரி தோணுச்சுன்னு சொல்ல நினைக்கணும். அது பெருமை நினைக்கூடாது. ஐயோ ஐயா என்னப்பா இப்ப போய் நம்மளுக்கு போய் இவ்வளவு பெரிய மான கஷாயம் பத்தி மத்தவங்க சொன்ன உடனே ஆமாமா இல்ல நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம நிக்கணுமோ அப்பவே மான கஷாயம் வந்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து மூர்ச்சா விஷயோம் கி அர்ஜன் சம்ரக்ஷன், அப்புறம் வந்து வர்தன் கர்ணே ஸ்வரூப பாவக்கோ மூர்ச்சா காத்தேகே. மூர்ச்சா பரிகிரகன்னு சொல்றாங்கல்ல. மூர்ச்சைனா என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்க்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், அப்புறம் வந்து வளர்க்க வேண்டும். சோ 3 சொன்னாரு.
ஒரு விஷயத்துல வந்து நம்ம இப்ப செல்வமா இருக்கட்டும், தனமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இன்னொன்னு முதல்ல சேர்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அதை காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறோமே, அது மாதிரி பாவம் வருது. அதுக்கு பேரு மூர்ச்சான்னு சொல்லியிருக்கிறாங்க. सो मूर्छा का जन्म चारित्र मोहनीय कर्म की लोभ कषाय नामक प्रकृति की द्वारा होती है. இந்த மூர்ச்சா பாவம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, சாரித்திர மோகனிய கர்மத்துல வந்து லோப கஷாயம்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த லோப கஷாயம் காரணமாக, அந்த உதயம் காரணமாக நம்மளுக்கு வருது. நம்ம கிட்ட தப்பே கிடையாது, அந்த கர்மம் தான் வந்து பண்ணி விட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளா மூர்ச்சை பண்றோம். அந்த சாரித்திர மோகனி கர்மம் ஏன் வரணும் உதயத்துக்கு? அது லோப கஷாயம் வந்து உதயத்துக்கு வரதுனால எனக்கு அது மாதிரி ஆயிடும். இல்லை நான் எப்படி இருக்கிறேன்னா சுத்த சித்தனுக்கு சமமா இருக்கிறேன். கர்மம்னா வந்து எனக்கு மயப்படுத்துது அப்படின்னு அந்த கர்ம பிரகிருதி தான் காரணம்னு நம்ம சொல்லணும். இது ஒரு மனம் தான், நம்ம இப்படி 21 சொன்னாரு. அப்படிப்பட்ட இதெல்லாம் இல்லாம இருக்கிறார் பகவானு. மன்மத அந்த தோஷம் கிடையாது, மான கஷாயம் கிடையாது, மூர்ச்சா கிடையாது. அதனால எப்படி நெருப்பு வந்து மரத்தை எரித்து விடுகிறதோ, அது மாதிரி பகவான் வந்து இந்த காமம், மானம், மூர்ச்சை, அதெல்லாம் சொல்லாரு, எல்லாம் சொல்லிட்டார். தூக்கம், விஷாதம், பயம், சோகம், கவலை எல்லாத்தையுமே எரிச்சிட்டாரு அவர். அப்படிப்பட்ட பகவான் என்னுடைய மனசுல இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவருடைய பாதங்களை நான் போய் சரணன். சோ அது மாதிரி ஆளுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க எவ்வளவுதான் தேடினா உலகத்தை கிடைக்க மாட்டாங்க. இது பகவான் விட்டு வேற எங்கேயுமே நாங்க போய் தேடி பாருங்க. இது மாதிரி இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரா பாருங்க. மானம் இல்லாதவரா இருக்கிறாரா, கஷாயம் இல்லாதவர் இருக்கிறாரா, காமம் இச்சை இல்லாதவர் இருக்கிறாரா, பரிகிரகம் இல்லாதவர் இருக்கிறாரா, கவலை இல்லாதவர் இருக்கிறாரா, தூங்காதவர் இருக்கிறாரா, பயம் இல்லாதவர் இருக்கிறாரா, சோகம் இல்லாதவர் இருக்கிறாருன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. பகவான் கிட்ட தவிர வேற எங்கேயுமே இங்க பார்க்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட பகவான் கிட்ட போய், பகவான் உங்க திருவிழா நான் வந்துட்டேன், நான் இனிமேல் நான் யார் பக்கமும் திரும்ப மாட்டேன். பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தேவியாதி இனிமேல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு துக்கம் போகிறது. இல்ல நாளை இன்னைக்கு சதுர்தசி ஆச்சா, அதனால பிரதிகமனம் படிக்கணும். அதனால இப்ப பிரதிகமன்ல வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சிந்தனை பண்ண சொல்றாங்கல்ல. பெரிய பாவம் என்ன பாவம்? மித்யாத்வம். நம்மளாம் கூட மித்யாத்வம் பண்ணிக்கிறோம். இது மாதிரி தேவி தேவதா கிட்ட போய் ஐயோ தேவி என்னை காப்பாத்துன்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம தேங்காய் வச்சோமோ, எத்தனை மாலை போட்டோமோ, எல்லாம் பகவானு இன்னைக்கு வந்து நான் சதுர்தசி இன்னைக்கு இதெல்லாம் கேட்டேன், நான் தப்பா புரிஞ்சுக்கினேன், இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தியாகம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிரதிகிரமணம் படி லாபம் கிடைச்சது. இந்த சாஸ்திரம் படிச்சதுக்கு லாபம் கிடைச்சு. அதனால பெரிய பாபம் என்னன்னு கேட்டா மித்யாத்வம். ஐயோ இது நாள் வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து பார்த்தேன்னா எத்தனை பிள்ளையார் கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை அந்த கோயில் போயிருக்கேன், எத்தனை அம்மன் கிட்ட போயிருக்கேன், அத்தனை பாவம் பண்ணிட்டேன் நானு. இனிமே நான் போக மாட்டேன், நீ பகவான் கிட்ட விட்டுட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன், அந்த பாவம் எல்லாம் மித்யாவா ஆகட்டும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே பிரதிகிரமணம் படிங்க பார்க்கலாம். கர்மம் போதும். बोधि समाधि परिणाम शुद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतितवस्तु धाने त्वामन्त्यमानस्य ममास्तु देवी द्वासांग जनवाणी माता की जय. தேங்க்ஸ்க்கா. உங்க நிமித்தமா எனக்கும் போகுது. நம்மளும் எவ்வளவு காலமா அந்த தேவி தேவதா பின்னாடி சுத்திங்க இருந்தான். அதெல்லாம் கூட இப்போ நீங்க உங்களுக்கு சொல்லி சொல்லி நானும் கொஞ்சம் கொஞ்சமா பாவமும் போகிறது. தேங்க்ஸ்க்கா. அது உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் எத்தனை பேருக்கும். யாருனாவது கை தூக்குறீங்களா? ஹேண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. ஓகே, எல்லாரும் இந்த ஒரு பிரதிகரணம் படிவீங்களா? படிக்கிறேங்க. இது மாதிரி சொல்லி சொல்லி படிக்கணும். இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு. சரிங்க. ஓகேங்கா. ஓகே, தேங்க்ஸ். ஹெல்ப் பண்ணிட்டீங்களா? நீ ரெக்கார்ட் போடலையா? போட்டிருக்கேங்க. ஓகே, ரெக்கார்ட் போட்டீங்களா? போட்டிருக்கேன். ஓகே, என் பண்ணி